மாணவர்களே அனைவருக்கும் வணக்கம். மிஸ்ஸஸ் ராமன் இனிய கணித மேக்ஸ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நான் உங்கள் மிஸ்ஸஸ் ராமன். இப்போ நம்ம பார்க்க போகிறது முக்கியமான கணக்கு. ஆனால் மாணவர்கள் ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிற கணக்கு அதை ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யலாம்ப்பா. அதாவது பயிற்சி 3.7 உள்ள 6ஆம் கணக்கு. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சம்மு. ஆனால் இது ரொம்ப கஷ்டமான கணக்குன்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் அட்டன் பண்ணக்கூட மாட்டாங்க. ஆனால் இது ரொம்ப ஈஸியாக செய்யலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அங்கே கொஸ்டினை பார்த்துடலாம். 8x/4 -2x² + 6x - 7 2x + 1 வகுக்க கிடைக்கும் ஈவு 4x³ + px² - qx + 3 எனில் p, q மற்றும் மீதியை காண்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. பாருங்க, இந்த நம்பரை இந்த நம்பரால் வகுக்க போறோம். வகுக்கும்போது கிடைக்கக்கூடிய ஈவு மீதி கூட நம்மளை கேட்கல. ஈவு பாருங்க அவங்களே கொடுத்துட்டாங்க. அதுல 2 நம்பர் மட்டும் மிஸ் ஆகுது. சரியா? அந்த 2 நம்பர் மட்டும் தான் கண்டுபிடிக்கணுமா. pq மட்டும் கண்டுபிடிக்கணும், அப்புறம் மீதி கண்டுபிடிக்கணும். அவ்வளவுதான். ரொம்ப ஈஸியாக அந்த கணக்கு செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். இந்த கணக்கு நம்ம தொகுமுறை வகுத்தலை பயன்படுத்தி தான்ப்பா செய்ய போகிறோம். தொகுமுறை வகுத்தல் அப்படின்னா ஒன்றும் பயந்துராதீங்க. ஒரு வெறும் டானா வகுத்தல் தான். சரிங்களா? அப்படி ஒரு டானா மாதிரி போட்டுக்கோங்க. இங்கே உள்ள ஒரு உறுப்பு இருக்குது பார்த்தீங்களா, அதனுடைய கெழுக்களை மட்டும் இங்கே எடுத்து எழுத போகிறோம். x⁴ உறுப்புனா அதனுடைய கெழு, x⁴ உறுப்புனா அதனுடைய கெழு, எக்ஸோட உறுப்புனா அதனுடைய கெழு மட்டும் எழுத போகிறோம். அது எழுதும்போது நம்ம ஒரு விஷயம் மட்டும் கவனிக்கணும், எல்லா உறுப்புகளும் இடம்பெற்றிருக்கிறதான்ட்டு. இங்கே பாருங்க, x⁴ உறுப்பு இருக்கு, அடுத்து x⁴ இருக்கணும். ஆனால் இல்லை பார்த்தீங்களா. அப்போ x⁴ உறுப்பு இல்லைன்னா அந்த உறுப்புக்கு பதிலாக 0ன்னு போட்டுக்கோங்க. மற்ற உறுப்புகள் எல்லாத்துக்கும் அதனுடைய கெழுக்களை எடுத்து எழுதிடலாம். இப்போ இங்கே 8ன்னு இருக்கு, அதை எப்படி எடுத்து எழுதிக்கோங்க. குறியீட்டோட எடுத்து எழுதணும். நமக்கு இங்கே குறியீடு எதுவுமே இல்லை, இப்போ ப்ளஸ் இருக்குன்னு அர்த்தம். இங்கே ப்ளஸ் போடணும். நான் ஃபர்ஸ்ட் உறுப்பில் ப்ளஸ் போடணும்னு அவசியம் இல்லை. இங்கே நம்ம வெறும் 8ன்னு போட்டாலே அங்கே ப்ளஸ் இருக்கிறதா தான் அர்த்தம். அதனால் நான் போடல. அடுத்து இங்கே நமக்கு x³ டேர்ம் வரணும், அது இல்லை. அதுக்காக நான் அதுக்கு 0ன்னு போட்டுக்கிறேன். 0வுக்கும் நம்ம இந்த குறியீடு போட வேண்டியதில்லை. நீங்கள் போடணும்னு நினச்சா நீங்கள் ப்ளஸ் போட்டுக்கோங்க. நான் 0 என்பது மிக எண்ணும் அல்ல, குறை எண்ணும் அல்ல. அதாவது ப்ளஸும் கிடையாது மைனஸும் கிடையாது. 0 என்பது ஏதாவது குறியீடு போடணும்னு நினச்சிங்கன்னா ப்ளஸ் போட்டுக்கோங்க. அடுத்து x² கெழு -2, எக்ஸின் கெழு +6, அடுத்து எக்ஸே இல்லாத உறுப்பு கான்ஸ்டன்ட் மாறிலி உறுப்பு, அதை எடுத்து எழுதிக்கிட்டோம். அடுத்து இங்கே ஒரு நம்பரால் வகுக்க சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, 2x + 1 அப்படின்னா இங்கே என்ன நம்பர் எழுதணும் அப்படின்னா, இங்கே எதால் வகுக்க போகிறோமோ அதோட குறியீடை அப்படியே மாற்றி எழுதணும்ப்பா. குறியீடு மாத்திரன்றதை விட அதோட செயல்பாடை அப்படியே மாற்றி எழுதிடணும். இங்கே என்ன நம்பர் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இந்த எக்ஸ் உறுப்பை விட்டுருங்க, இந்த தனியாக இருக்க நம்பரை பாருங்கள். என்ன இருக்குது, +1 இருக்கா, அது அப்படியே ஆப்போசிட்டாக -1ன்னு போட்டுக்கோங்க. இங்கே உள்ள நம்பர் அப்படியே ஆப்போசிட்டாக மாற்றி எழுத போகிறோம், அவ்வளோதான். அடுத்து இங்கே ஒரு 2 இருக்குது பார்த்தீங்களா, அதையும் எழுதணும். இந்த 2 எப்படி இருக்குன்னு பாருங்களேன். 2x, அதாவது 2 × x இருக்கு, பெருக்கல்ல இருக்கா. இப்போ பெருக்கல்ல இருக்கக்கூடிய 2 இங்கே வகுத்தெல்லாம் மாற்றி எழுதிடணும். சரிங்களா? அப்போ 2x + 1 என்பதை -1/2 என்று எடுத்துக்கொண்டு இந்த எண்ணால் இந்த உறுப்புகளை நாம் வகுக்க போகின்றோம். வகுக்கிறது ரொம்ப ஈஸி தான். ஃபர்ஸ்ட் இந்த நம்பரை அப்படியே எடுத்து எழுதிருங்க. 8ன்னு அப்படியே எடுத்து எழுதிருங்க. அடுத்து இங்கே என்ன நம்பர் வரணும் அப்படின்னா, இது 2ஐயும் பெருக்கி இங்கே போடணும்ப்பா. சரியா? முதல்ல பெருக்கிறதுக்கு முதல்ல எப்பயுமே 2 நம்பரை பெருக்கும்போது அவற்றின் குறியீடுகளை ஃபர்ஸ்ட் பெருக்கணும், அப்புறமா அந்த எண்களை பெருக்கணும். இங்கே குறியீடு பாருங்க, ப்ளஸ் இருக்கு, இங்கே மைனஸ் இருக்கு. ஸோ ப்ளஸ் × மைனஸ் மைனஸ். 8 × 1/2 இங்கே சைடில் எழுதி அடிச்சு அவ்வளோலாம் கஷ்டமாக செய்ய வேண்டாம். 1/2 அப்படின்னா என்ன அர்த்தம், அரைன்னு அர்த்தம், அல்லது பாதி. சரிங்களா? அரை அல்லது பாதி 1/2னா. இப்போ 8ஐயும் 1/2ஐயும் பெருக்கணும் அப்படின்னா 8ல் பாதி என்னவோ அதை மட்டும் எழுதிருங்க. 8ல் பாதி என்ன, 4 தானே, அவ்வளோதான். அடுத்து இது 2ஐயும் கூட்டியோ கழிச்சோ எழுதுங்க. அங்கே இருக்க குறியீட்டுக்கு தகுந்த மாதிரி. இங்கே 0 தான் வந்திருக்கு. அப்போ 0 கூட எதை நீங்கள் கூட்டினாலும் கழித்தாலும் அதே எண் அதே குறியீட்டோட வரும். எனவே 0 இருந்தால் அதை விட்டுட்டு இந்த நம்பர் அப்படியே போட்டுருங்க. அடுத்து இதை 2ஐயும் பெருக்கி இங்கே போடணும். ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் குறியீடை பெருக்கிருங்க. -× ப்ளஸ் 4 × 1/2 அப்படின்னா 4ல் பாதின்னு அர்த்தம், அவ்வளோதான். 4ல் பாதி எவ்வளவு, 2. இப்போ -2 + 2 கூட்டும்போது என்னவாயிரும், வெவ்வேறு குறியீடுகளாக இருந்துச்சுன்னா கழித்து பெரிய குறியீடு போடணும்ப்பா. கழிக்கும்போது 0ன்னு ஆயிரும். பெரிய எண்ணு நம்ம எதையுமே சொல்ல முடியாது. ஸோ 0வுக்கு எந்த குறியீடும் நீங்கள் போட்டுக்கலாம். நான் ப்ளஸ் போட்டுக்கிறேன். இப்போ இதை 2ஐயும் பெருக்கி இங்கே போடணும். +× மைனஸ் மைனஸ்ன்னு போட்டுக்கோங்க. இல்லை இங்கே ப்ளஸ் போட்டாலும் ஒன்றும் தப்பு இல்லை, ஏன்னா 0 தான் வரப்போகுது. 0 × அரை, 0ல் பாதி. 0ல் பாதின்னா என்ன, 0ன்றதே ஒன்றுமே இல்லை, அதில் பாதி என்னவா வரும், அதுவும் ஒன்றுமே இல்லை தான், அதுவும் 0ன்னு தான் வரும். ஸோ இங்கே 0 + 6 அப்படின்னா +6 தான் கிடைக்கும். ஸோ +6. அடுத்து இதை 2ஐயும் பெருக்கி இங்கே போடணும். +× மைனஸ் மைனஸ் 6ல் பாதி 3, -7 -3 ஒரே குறியீடாக இருக்குது அப்படின்னா கூட்டி அதே குறியீடை போட்டணும், இல்லை பெரிய எண் குறியீடை போடணும்.
எப்பயுமே பெரிய எண் குறியீடு தான் வரும்னு நினச்சிக்கோங்க. கூட்டுறமோ கழிக்கிறமோ பெரிய எண் குறியீடு தான் வரணும். ஸோ இது ரெண்டும் ஒரே குறியீடாக இருக்கனால கூட்டியிருக்கோம். கூட்டிட்டு நீங்கள் அதே குறியீடுன்னு நினச்சாலும் மைனஸ் தான், பெரிய எண் குறியீடு போடணும்னு நினச்சிக்கிட்டாலும் மைனஸ் தான். இந்த லாஸ்ட்டில் ஒரு நம்பர் வருது பார்த்தீங்களா, அதுதான் மீதி. நமக்கு வந்து இங்கே மீதி கேட்டிருந்தாங்களா, அந்த மீதியை கண்டுபிடிச்சிட்டோம். பிக்யூக்கு மட்டும் தான் மதிப்பு கண்டுபிடிக்க போகிறோம். மீதி கிடச்சிருச்சுனாலே கூடவே என்னவும் கிடைக்கும், நமக்கு ஈவும் கிடைக்கும். அப்போ ஈவன் போட்டு இந்த நம்பரை அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. 8 -4 +0 +6. இதில் வந்து நம்ம எக்ஸ் சேர்க்கணும். எக்ஸ் ஸ்கொயர்னு சேர்க்கணும். அது எப்படி சேர்க்கணும்னா லாஸ்ட்லேருந்து சேர்த்துக்கிட்டு வாங்க. எப்பயுமே லாஸ்ட்டில் வந்து எக்ஸே இல்லாத உறுப்பு இருக்கணும்ப்பா. இங்கே எக்ஸ் உறுப்பு, இங்கே எக்ஸ் ஸ்கொயர், இங்கே எக்ஸ் கியூப். அப்படியே ஒன்று ஒன்றா அதிகரிச்சுக்கிட்டே வரணும். இங்கே எக்ஸே இருக்கக்கூடாது, இங்கே வெறும் எக்ஸ், அதாவது எக்ஸின் அடுக்கு 1 இருக்கணும், இங்கே எக்ஸின் அடுக்கு 2, எக்ஸின் அடுக்கு 3. இன்னொன்று கேள்வியில் உயரிய அடுக்கு என்ன இருக்குன்னு பாருங்கள், அதை விட 1 கம்மியாக விடையில் வரும், ஈவில் வரும். சரிங்களா? இப்போ இங்கே எக்ஸின் அடுக்கு 4ன்னு இருந்தால் இங்கே எக்ஸின் அடுக்கு 3ன்னு வரும். கேள்வியில் எக்ஸின் அடுக்கு 3ன்னு இருந்தால் நமக்கு வந்து இங்கே எக்ஸின் அடுக்கு 2ன்னு தான் வரும் ஈவு. சரி, நம்ம ஈவு கண்டுபிடிச்சிட்டோமா? அடுத்து பாருங்கள், கொடுக்கப்பட்ட ஈவு என்ன பாருங்கள். கொடுக்கப்பட்ட ஈவுன்னு சொல்லிட்டு நான் இங்கே எழுதிக்கிறேன். கொடுக்கப்பட்ட ஈவு பாருங்கள், 4x³ + px² - qx + 3. இப்போ பாருங்கள், நமக்கு வர ஈவும் கொடுக்கப்பட்ட ஈவும் நமக்கு சமமாக தானே வரணும். அவங்க வந்து இதுதான் ஈவுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ இதுதான் நமக்கு வரணும். இது தவிர வேறு ஏதோ ஆன்சர் வருதுன்னா நம்ம தான் ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். அப்போ நம்ம எங்கே மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி செக் பண்ணணும். அதாவது எந்த எண்ணால் இங்கே நம்ம வகுத்துருக்கோமோ, அதாவது இங்கே கெழு இருக்குது பார்த்தீங்களா, எதால் வகுக்கணும்னு சொன்னாங்களோ அதனுடைய கெழுவை ஈவலை வகுக்கணும்ப்பா. இங்கே எந்த நம்பரால் வகுக்கிறோமோ அதே நம்பரால் இங்கே வகுக்கணும். அது நீங்கள் ஒருவேளை வகுக்க மறந்துட்டு நீங்கள் அடுத்த லைன் எழுதுனா கூட கம்பேர் பண்ணி பாருங்கள். இதுக்கும் என்ன மாறுபாடாக இருக்குன்னு பாருங்களேன். இங்கே 8ன்னு இருக்குது, இங்கே 8x³, இங்கே 4x³ இருக்குது, இங்கே 6ன்னு இருக்குது, இங்கே 3ன்னு இருக்குது. இது ரெண்டையும் வச்சு நம்மளால் ஒன்றும் கணிக்க முடியல. அப்போ இதுக்கும் கம்பேர் பண்ணும்போது பாருங்கள், இதை விட இது பாதியாக இருக்குது, இதை விட இது பாதியாக இருக்குது. அப்போ இங்கே வந்து நம்ம ஏதோ பாதி எண்கள் எழுதணும், அதுக்கு பதிலாக நம்ம முழு எண்களாக எழுதியிருக்கோம் அப்படின்னு கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. அதாவது பாதி எண் அப்படின்னா இங்கே எதால் வகுக்கிறோமோ அதே என்னால் இங்கே வகுத்துருங்க, /2. சரிங்களா? /2னா என்ன அர்த்தம்? பாதின்னு அர்த்தம். இங்கே ஏற்கனவே பார்த்தோம்ல. அப்போ 8x³/2. இப்படி மொத்தமாக /2 அப்படின்னு போட்டோம்னா இங்கே எல்லா நம்பருக்கும் இந்த 2ஆல் வகுக்கணும், இந்த எல்லா நம்பரையும் இந்த 2ஆல் வகுக்கணும் அப்படின்னு அர்த்தம். 2ஆல் வகுக்கிறதுனா பாதி எடுத்து எழுதுங்க, அவ்வளோதான். 8x³ பாதி 4x³ என்ன குறியீடு இருக்கோ அதெல்லாம் அப்படியே போட்டுக்கோங்க. 4x² பாதி 2x² ப்ளஸ் அப்படியே வச்சுக்கோங்க. 0x பாதி 0xே தான், ப்ளஸ் அப்படியே வச்சுக்கோங்க. 6ல் பாதி 3. இப்போ பார்த்தீங்களா, நமக்கு வரக்கூடிய ஈவும் கேள்வியில் நமக்கு கொடுக்கப்பட்ட ஈவும் சமமாக வருதா? இது ரெண்டையும் கூட பார்க்க வேண்டாம். ஃபஸ்ட்டு டேர்மும் லாஸ்ட் டேர்மும் மட்டும் பார்த்துக்கோங்க. சமமாக வருது, அப்போ நம்ம கரெக்டாக செஞ்சுட்ருக்கோன்னு அர்த்தம். சாரிப்பா, இங்கே க்யூபு போடணும், ஸ்கொயர் போட்டிருக்கேன். நம்பரோட பாதி மட்டும் எழுதுங்க. இந்த கியூப் ஸ்கொயரில் வந்து எந்த சேஞ்ச் கிடையாது, அதை அப்படியே எழுதிக்கலாம். இப்போ பீனா என்ன, கியூனா என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். பிக்கு நேரம் என்ன நம்பர் இருக்கு பாருங்க, 2ன்னு இருக்கா. அப்போ பியின் மதிப்பு 2 தான். கியூக்கு நேரம் என்ன நம்பர் இருக்கு பாருங்க, 0ன்னு இருக்கு. அப்போ கியூவோட மதிப்பு 0 தான். இதில் +2 -2 +0 -0 நமக்கு தெரியல. சரிங்களா? பியோட நம்பர் வேல்யூ என்னமோ 2 தான், ஆனால் இங்கே ப்ளஸ் வருமா மைனஸ் வருமானு தெரியல. கியூவோட வேல்யூ 0 தான், ஆனால் ப்ளஸ் வருமா மைனஸ் வருமானு தெரியல. இதுக்கு பிரச்சனையே இல்லை, ஏன்னா 0க்கு நீங்கள் +0னாலும் அது 0 தான், -0னாலும் 0 தான். ஸோ இதை நீங்கள் விட்டுருங்க. இப்போ இங்கே வந்து +2ன்னு வரணுமா -2ன்னு வரணுமா அப்படின்றத நீங்கள் எப்படி கண்டுபிடிங்கன்னா, இந்த ரெண்டுத்தோட குறியீடு பாருங்களேன். இது ரெண்டும் ஒரே குறியீடாக இருந்தால் ப்ளஸ் போட்டுருங்க, வெவ்வேறு குறியீடாக இருந்தால் மைனஸ் போட்டுருங்க. இங்கே குறியீடு எப்படி இருக்குது, வெவ்வேறாக இருக்கா. ஸோ -2 அவ்வளோதான். அப்போ பியோட வேல்யூ வந்து -2, கியூவோட வேல்யூ வந்து 0. இன்னொரு ஆன்சர் என்ன கேட்டிருந்தாங்க, மீதின்னு கேட்டிருந்தாங்களா. பிக்யூவின் மதிப்பு மற்றும் மீதின்னு தானே கேட்டிருந்தாங்க. மீதி வந்து நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம், அதை அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. அவ்வளோதான்ப்பா, ஈஸியாக இருக்குல்ல. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்ப்பா. நன்றி மாணவர்களே.